வணக்கம். டாப் ஜட்ஜ்ல இன்னைக்கு வந்து ரொம்ப வருட எதிர்பார்க்கு பிறகு விக்கியோட டைரக்ஷன்ல வந்திருக்கிற லைவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ அதுக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்டா வந்துட்டு மதுசூதன் வந்திருக்காரு. ஸோ அவரும் படத்தை பார்த்துட்டு வந்துட்டாரு. ஸோ ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாப் ஜட்ஜ்ல லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட விமர்சனத்தை பார்க்கலாம். வாங்க மது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அருமை அருமை. ரொம்ப நாளாச்சு நம்ம பேசி. பட் ஆமா, நீங்களும் பிஸியா இருந்தீங்க, புக் எழுதுற பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் வித் தட் செட் நம்ம டைரக்டா போயிடலாம். எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் எல்ஐகே? எப்படி இருந்துச்சு? அந்த எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நம்ம நேரடியாவே சொல்லிடுறேன், அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அந்த என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஆக்சுவலா இது என்ன, எனக்கு ஒரு இஷ்யூனா, இந்த படம் வந்து 2 வருஷத்துக்கு முந்தி வர வேண்டிய படம். அந்த இப்ப ஒரு 25 சம்மர்னு போட்டு இந்த தீமா பாட்டு வந்து 24ல வந்தது. இப்ப we are in 26 ஏப்ரல். அதனால பட் அந்த லாங்கிவிட்டி வந்து படத்தோட குவாலிட்டியில எதுவும் சஃபர் ஆகல. பட் அந்த தள்ளி போகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதுல ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. மோரோவர் என்ன இஷ்யூனா, அதுக்குள்ள இந்த பிரதீப் ரங்கநாதன் வந்து 300 crore கொடுத்துட்டு ஒரு டாப் லெவல்ல வந்து நின்றுட்டு இருக்காரு. அவரோட அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இதுல மீட் ஆயிடுச்சான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா. ஆமா, நம்ம தான் இப்போ வந்து லவ் டுடே, டிராகன், டியூட், மேபி இந்த படம் வந்து லவ் டுடேக்கு அப்புறம் வந்திருக்கணும், இல்ல அதுக்கு முன்னாலே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து வரக்கூடிய படம் தான் டிராகனும் இதுவும் ஒன்னா வந்திருக்கும். அப்ப வந்து இருந்துச்சுன்னா கூட, ஆனா ஸ்டோரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு சயின்ஸ் பிக்ஷன் பிளஸ் ரொமான்ஸ் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, அதுவும் 2040ல நடக்க மாதிரி ஒரு ஸ்டோரி தான் அது. ஸோ அதனால வந்துட்டு ஸ்டோரியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையான கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அருமையான கதை தான். பட் நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த எதிர்பார்ப்பு இதாச்சு. பாட்டெல்லாம் வந்துட்டு இந்த தீமானா நம்ம கேட்டு சலிச்சே போயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி பிளேலிஸ்ட் தான், என்னோட பிளேலிஸ்ட் கூட அந்த பாட்டு போயிருச்சு. ஸோ எனக்கு வந்து படம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இது வந்து ரொம்ப கிளிஷேவா இருந்தாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா போச்சு, நல்லபடியா போச்சு, டக்கு நகர்ந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப எஸ்ஜே சூரியோட பேக் ஸ்டோரி அப்படி இப்படிலாம் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே ஜவு எடுத்துருச்சு. கிளைமேக்ஸ் வந்துட்டு எப்படின்னா எந்திரன் 2.0 சீப் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் ஆனது என்னன்னு பாத்துக்கலாம். எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆனது வந்து நான் சொன்ன மாதிரி கதைக்கலன் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அருமையான கதைக்கலன். அதாவது 2 கான்ட்ராஸ்டிங் வியூ. அதாவது ஸ்பாய்லர்ஸ் அலர்ட், ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் இன்னும் படம் பார்க்கலன்னா இங்க நிறுத்திக்கோங்க. சோசியல் மீடியாவே இருக்கிற ஒரு குடும்பம், சோசியல் மீடியாவே இல்லாத ஒரு குடும்பம், அவங்க 2 பேருக்கும் ஒரு நடக்கிற ஒரு கிளாஷ் தான் படம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது எதுவா, அதாவது நம்ம சாப்பாடு வாங்கணும்னா கூட, சாப்பாடு பண்ணணும்னா கூட, இல்ல ஒரு கேக் பண்ணணும்னா கூட கடையில வாங்கிக்கலாம், ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்கோ, ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற ஒரு அம்மா பொண்ணு, எதுவா இருந்தாலும் போனே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு அப்பா மகன். அவங்க 2 பேருக்கும் அவங்க வந்து ஒரு பசுமை அப்படிங்கிற ஆர்கானிக் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. இவங்க வந்து ஒரு லேட்டஸ்டான ஒரு இதுல இருக்காங்க. இது 2040 நடக்குது. அப்படி தொடங்கி அருமையா போக வேண்டிய கதை அங்கிருந்து வந்து ஒரு வில்லன் ஹீரோ கிளாஷ் அப்படின்ற மாதிரி போயிருச்சு. அதுல ரியல் ரோமன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இதுதான் கதை. ஸோ கதையில பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ, அவங்க அப்பாவா ஸ்ரீபான், கீர்த்தி ஷெட்டி வந்து ஹீரோயின், மாளவிகா வந்து அம்மா. அவங்க தான் 4 முக்கியமான கேரக்டர். இதுல வில்லனா வந்துட்டு எஸ்ஜே சூர்யா பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். மியூசிக் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அனிருத் ரவிச்சந்திரன். அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ரவிவர்மன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து சேவிங் கிரேஸ்னா அவங்க 3 பேர் தான். அனிருத் ஃபர்ஸ்ட், அவர் இல்லாம படமே ஓடி இருக்காது வழக்கம் போல. இது 2வது வந்து ரவிவர்மன், சூப்பர் கலர்ஃபுல். 3வது வந்துட்டு எஸ்ஜே சூர்யா. சோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். பட் உங்களோட இது சொல்லுங்க, உங்களோட டேக்அவே சொல்லுங்க. நீங்க ஆக்சுவலா நீங்க எது ஒர்க் அவுட் ஆச்சு படத்துலன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி அனிருத்தோட மியூசிக் தான். அந்த சாங்ஸ் என்னதான் நம்ம கேட்டு பழகினாலும் அந்த சாங்ஸோட பிக்சரைசேஷனு, அது தியேட்டர்ல அதை பார்க்கும்போது நடக்கிற ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி இந்த தீமா ஆகட்டும், பட்டுக்குட்டி சாங் ஆகட்டும், அந்த கடைசியில் ஒரு பேத்தோஸ் ஒன்று வரும், அதுவும் நல்லா இருக்கும். சாங்ஸ் வந்து அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப எல்லாமே ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி தான் இருக்கு. ஜென்ரலாவே ஒரு படம் பார்க்கும்போது புரியாம போற இடத்துல இந்த படத்துல கொஞ்சம் பாட்டுகள்லாம் கொஞ்சம் புரியுற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. அதனால அனிருத் வந்து இன்ஃபேக்ட் பேக்ரவுண்ட்லயும் அனிருத் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதை தவிர அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரோபோக்கு வந்து அனிருத் பேக்ரவுண்ட் இந்த டப்பிங் வேற பேசியிருக்காரு. எஸ்ஜே சூர்யாவோட அது அப்போ அனிருத்தோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஹோல்சமா இருந்திருக்கு இந்த படத்துல. அந்த விதத்துல பார்க்கும்போது என்னோட பிளஸ்ன்னு நான் எடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அனிருத், ரவிவர்மன்,
எஸ்.ஜே. சூர்யா, பிரதீப் ரங்கநாதன், இந்த 4 இன் தட் ஆர்டர் தான் அந்த படத்தை பார்த்தேன். மோரோவர் எனக்கு வந்து என்னன்னா, கதையா நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆக்சுவலா மொபைலே வேண்டான்னு இருக்கிற ஒரு ஃபேமிலி, மொபைல்லயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, இந்த 2 பேரும் சேரும் போது அந்த அந்த லவ் எப்படி செட் ஆகுது அப்படிங்கறத வந்து இவங்க ஆக்சுவலா அந்த போக்கஸ் பண்ணும்போது அந்த ஆரம்பத்துல அப்படி ஆரம்பிச்சுட்டு அந்த லைக்ன்ற அந்த முதல்ல வந்து இது என்ன லைக்ன்றது வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்றாங்க. ஆக்சுவலா அந்த லைக் வந்து ஆப்பா, அந்த கம்பெனியா, அந்த லவ் வந்து அங்க இன்சூரன்ஸ் பண்ணலான்றாங்க. அப்போ அது என்ன, அது கம்பெனியா, ஆப்பா, இல்ல ஒரு மொபைலா? அந்த அந்த கிளாரிட்டி முதல்ல வந்து நிறைய பேர் எனக்கு முதல்ல வரவே இல்லை. ஆக்சுவலா லைக்ன்றது வந்து முதல்ல அதை இன்ஸ்டால், ஏன்னா லைட் மூலமா தான் கனெக்டே பண்ண முடியும்ன்றாங்க எல்லாமே. சோ அது மொபைல் நெட்வொர்க்கா, ஆப்பா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியா, அவங்கள கூப்பிட்டு வந்து போலீஸ் இதுல எல்லாம் செனேட்னு சொல்லி அங்க வந்து விசாரிக்கிறாங்க எல்லாரும். ஸோ அந்த 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 லைஃபோட கான்செப்ட் வந்து எப்படி செட் ஆகுன்றது எனக்கு முதல்ல புரியல. பட் அந்த லவ் ஸ்டோரி அது இதெல்லாம் வரும்போது அவங்க வந்து அப்புறம் வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் ஆள், அந்த ஆள் வந்து இவ கம்பெனியை ஒழிக்க முடியுமா, அவ்வளவு பெரிய கம்பெனின்ற மாதிரிலாம் தெரியல. நீங்க சொன்ன மாதிரி எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இவருக்கு உண்டான ஒரு ஹீரோ வில்லன் ஃபைட் மாதிரி போயிடுச்சு செகண்ட் ஹாஃப் முழுக்க. அதுல வந்து லவ்வே இல்ல. அது அதே மாதிரி நான் முதல்ல ஒர்க் ஆனது இது சொல்லிட்டேன். ஒர்க் ஆகாததுன்னு என்னன்னு சொன்னேன்னா, இந்த இந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே சூப்பர்ஃபிஷியலாவே இருக்கு. ஹீரோயினோட லவ் ஆகட்டும், இவரோட ஃபாதர் சன்னோட அந்த பாண்டிங் ஆகட்டும், இந்த இவங்க அம்மா பொண்ணு சென்டிமெண்டோட பாண்டிங் ஆகட்டும், ஒரு சீன் வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ வந்து அலெக்சால பாட்டு கேளு, இல்ல கதை கேளு, ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணிக்கோ, அந்த மாதிரி சொல்லி அதாவது மொபைல்லயே வளர்த்துட்டா அந்த இது மாதிரி போற மாதிரி போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. எந்த கேரக்டர்லயுமே ஒரு டெப்தே இல்ல. இவங்க வந்து பிரியும் போதும் நமக்கு வருத்தம் இல்ல, சேரும் போதும் ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல. கரெக்ட். சோ அதுதான் நீங்க சொன்னது அருமையா விளக்கிட்டீங்க. நீங்க லவ் டுடேல பாத்தீங்கன்னா அந்த இமோஷனல் இது இருந்துச்சு. அதாவது அவங்க அந்த பிரேக்கப் பண்ணப்ப வந்து நம்மளுக்கு அந்த ஒரு இமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு. அந்த ரிலேட்டபிலிட்டி, அந்த இமோஷனல் கனெக்ட் வந்து இந்த படத்துல சுத்தமா இல்ல அப்படிங்கிறது கரெக்டான உண்மைதான். சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது உங்களுக்கும் தோணுச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு நிறைய இடத்துல கன்ஃபியூஷன் வந்துட்டு இந்த படத்தை சீரியஸா ஒரு செய்தி சொல்ற மாதிரி இருக்குமா இல்ல காமெடி பண்ணுமா அப்படின்னு. ஏன்னா சீமான வந்துட்டு ஒரு சீரியஸான கேரக்டர் கேட்கறாங்க, ஆனா அவரை வந்து பயங்கர காமெடினா ஆக்கிடுறாங்க படத்துலயும். சோ அவரு காமெடி அப்பாவா, சீரியஸ் அப்பாவா, அவர் நிஜமாவே ஃபைட் போடுவார் அப்படின்னு தெரியல. நிறைய வருஷங்களை வந்துட்டு அவர் இது பண்ணிருப்பாங்க. மேபி ரொம்ப காமெடி எடுத்து அவரோட பொலிட்டிக்கல் கேரியர் இம்பாக்ட் ஆகாம இருக்கிறத ரொம்ப ரிமூவ் பண்ண மாதிரியும் எனக்கு ஒரு தோணல் வந்துச்சு இடையில. சோ அந்த இடத்த சமன் பண்றவர் வந்து எஸ்.ஜே. சூர்யா. இப்ப எஸ்.ஜே. சூர்யா வந்து மார்க் ஆண்டனில பண்ண மாதிரி இதுல அருமையான இது, அவருக்கு ஒரு டான்ஸும் கொடுத்துருக்காங்க, மனுஷன் அதுல கலந்துட்டாரு. சோ அதனால சீமான் இடத்த வந்து எஸ்.ஜே. சூர்யா நடப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அது தவிர பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரவிவர்மன் வந்து இந்த படத்துல வந்து அருமையான கேமரா, ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்துட்டு கலர்ஃபுல்லா எடுத்திருக்காரு. இன்னொரு 3வது விஷயம் சொல்லணும்னா, அந்த ஒரு சைஃபை பிலிமுக்கு வந்துட்டு எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணாம அந்த செட்டிங், பேக்ரவுண்ட் செட்டிங் எல்லாம் வந்து அருமையா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். சரி, அடுத்தது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதது என்ன அப்படின்னு சொல்லிடலாம். நீங்க ஏற்கனவே கொஞ்சம் தொட்டு காமிச்சிட்டோம், நிறையவே தொட்டு காமிச்சிட்டோம். பட் உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகல? ஒர்க் அவுட் ஆகாதது அதான் நீங்க சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா காமெடி, அந்த காமெடியா சென்டிமெண்டான்ற இதுலயே வந்து இந்த படம் வந்து அப்படி மிடில்லாவே டிராவல் ஆயிடுச்சு. அந்த எனக்கு அதான் சொன்னேன், இந்த 2 பேர்த்தோட கனெக்ஷன்லயும் நமக்கு பெருசா செட் ஆகல. அது செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஹீரோ அவர் வில்ல பெரிய நீங்க சீமான காமெடியன்னு சொல்றீங்க இல்லையா, இப்போ எஸ்.ஜே. சூர்யா வில்லன்னு சொன்னா அவரு வில்லனுக்கு உண்டான ஆக்டிவிட்டியும் அவர் எதுவும் பண்றது இல்ல. காமெடியனா தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு லேடிய வந்து ரோபோ மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்றாரு. இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த படத்துல வந்து அவங்க எதையுமே அவங்க சீரியஸா எடுத்துக்கல. அப்படிதான் நான் அவங்க வந்து இன்டென்ஷனலா தான் அதை பண்ணிருக்காங்களோன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா கொஞ்சமாவது ஏதாவது ஒண்ணு சீரியஸா எடுத்திருந்தா ஏதோ ஒரு இடத்துலயாவது அந்த அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீ உங்களை நெகிழ வைக்கக்கூடிய காட்சியோ இல்ல இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சீனோ எதுவுமே இல்லை. பட் வசனங்கள் வந்து 4-5 இடத்துல நல்லாவே வந்து உட்கார்ந்து இருந்தது. ஆனா அதை வந்து அவங்க அடுத்த சீனே ஒரு காமெடி பண்ணி அதை சொதப்பி விட்டுறாங்க. கரெக்ட். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு கான்செப்ட வந்து இவங்க போட்டு கொதறி எடுத்திருக்காங்க. இந்த ஓப்பன் ஃப்ரெண்டுன்னு சிரிப்பே வராத யோகி பாபு வச்சு அந்த ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டர் மகா வேஸ்ட். யோகி பாபு அவர் வர்ற இடத்துல நமக்கு சிரிப்பும் வர மாட்டேங்குது, எரிச்சல் தான் வருது நமக்கு. யோகி பாபுலாம் கடைசியா காமெடி எப்ப பண்ணாருன்னு யோசிக்கிறதுக்கே நமக்கு டைம் சரியில்லை. இப்போ அந்த அளவுக்கு யோகி பாபு அவ்வளவு ட்ரையா இருக்கு அந்த காமெடி எல்லாமே.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த கௌரி கிஷன் வராங்க, அவங்க செட்ல ஃப்ரெண்டு ஷாராவும் கௌரி கிஷனும் பிரதீப்புக்கு ஃப்ரெண்டா வராங்க இல்லையா. அவங்க வந்து நீங்க என்னோட ஃப்ரெண்டுன்றாங்க. அவங்க 3-4 இடத்துல லிப்லா கொடுக்குறாங்க. அது வந்து மனத்தனமா இருக்கு. ஒரு நீங்க ஃப்ரெண்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி சீக்வன்ஸை நீங்க வைக்கவே கூடாது. அவங்க 2வது தடவை பண்ணும்போதுதான் அது ஏஐ கிரியேஷன் சொல்றாங்க. பட் முதல்ல ஒரு குடிச்சிட்டு பண்ற இடத்துல எல்லாம் அதை வந்து ரியலா தான் அவங்க கிஸ் பண்ணிட்டு போறாங்க. நீ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற இடத்துல போய் நீங்க எப்படி அதை இது மாதிரி பண்ற? முதல்ல அந்த கம்பேட்டபிலிட்டி காட்டும் போது 93 அவங்க 2 பேருக்கு ஒரு ஸ்கோர் வருது. அந்த மாதிரி எல்லாம் அந்த கேரக்டரைசேஷனும் அவங்க சரியா பண்ணல. அது முதல்ல இன்னொன்னு பாருங்களேன், ஒரு செட்டிங் வந்து இவர் வந்து ஒரு ஆர்கானிக் நடத்திட்டு இருக்காரு சீமா. அது பார்த்தா நம்ம கோயம்புத்தூர் பேரூர்ல இருக்க அந்த மாதிரி இருக்கு. அந்த இடத்த பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கு. அவரு அதுல வந்து தப்பு பண்ணவங்க எல்லாம் வந்து அங்க மொபைல் இல்லாம தண்டனை அனுபவிக்கிறாங்களாம். அதை யாருக்கு பண்றது? அது அந்த தண்டனை யாருக்கு? மொபைல் வச்சிருக்கிறவங்களுக்கு கிளாரிட்டியே இல்ல. அந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தின கிளாரிட்டியே இல்ல. அது ஒரு நல்ல கான்செப்ட். நீ பாட்டு பாடி மொபைல்ல ஒரு பாட்டை போட்டுட்டு சோறு ஊட்டுற பேரண்ட்ஸ் அவங்களே பாடிட்டு சோறு போடலாம்னு சொல்லி ஒரு சீன்ல முடிக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் அவங்க எஸ்டாப்ளிஷே பண்ணணும்ன்றேன். இப்போ மொபைல் தான் இஷ்யூ. இந்த காலத்து ஜென்சிக்கு வந்து மொபைல்னாலதான் எல்லா இஷ்யூன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை இறங்கி அடிக்கணும். அதுவும் அவங்க பண்ணல. அந்த பர்டிகுலர் அந்த இடத்தோட பேக்ரவுண்டே நமக்கு தெரியல. அவரு அதன்னு தனி கவர்மெண்ட் மாதிரி அவர் நடத்திட்டு இருக்காரு சீமா. கரெக்ட். அவருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் காமெடியனா இல்ல வில்லனா பாவம் குணச்சித்திரன் நடிக்கிறான். உண்மையால ஒரு நல்ல டைரக்டரா 2-3 படம் பண்ணிருக்காரு. நடிப்புங்கிறதே அவருக்கு வரல. கரெக்ட். அவர் வந்து நடிக்கும் போது நடிக்கிறாருன்னு நல்லாவே தெரியுது. கரெக்ட். அதே மாதிரி அவருக்கு கிளாஸ் போட்டுட்டு சில சீன்ல கிளாஸ் போட்டு வராரு, சில டைம் கிளாஸ் இல்லாம வராரு. அவர் வந்து சும்மா அந்த ஃப்ரீயா இருக்கிறப்பதான் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. நீங்க சொன்னது வந்து அதான் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் தியேட்டர்ல பாக்குறப்ப வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரிதான் தியேட்டர்ல யாருமே சரியில்லை. ஒரு காமெடி படம் பாக்குற மாதிரியே இல்ல. இல்ல நான் அந்த சொன்ன இந்த ஹாப்பி ராஜ் எல்லாம் போனப்ப கூட பாத்தீங்கன்னா மொக்க சீனுக்கு கூட ஒரு 2-3 பேர் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல வந்துட்டு நான் செகண்ட் ஷோ தான் நைட் ஷோ தான் போயிருந்தேன். ஒரே ஒரு சீனுக்கு தான் எல்லாரும் சிரிச்சாங்க. அது எந்த சீனா வாட்டர் மெலன் ஸ்டார் ஒரு 5 செகண்ட் வராரு, அதுக்கு தேவையில்லாம கை தட்டுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. மற்றபடி ஒரு ஒவ்வொரு ஆல்டர்னேட் சீன்லயும் யாராச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலத்தை கொண்டு வந்துடுறாங்க. அந்த கிறிஷ் ஐஸ்வர்யா ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த சோஃபா பையன் பேர் மறந்துட்டேன், விக்னேஷ், இவன் வந்திருக்கானே அபிஷேக் சினிமா வலைபேசி 3 பேர், வலைபேசி 3 பேர். செனட்டரா வந்து ரங்கராஜ் பாண்டேவே கூட்டு வந்து பாவம் அவருக்கு ஒரு 2 சீன் கொடுத்திருந்தாங்க போல இருக்கு. சோ நீங்க சொன்ன மாதிரி ஆனா அவங்க பேசுற வசனம் என்னங்க, அடுத்தவங்க முன்னாடி குடிக்கிறது நீங்க பாக்கலாமா அப்படிங்கறத அதே 3 வாட்டி கேக்குறாரு. அதுதான் கடுமையா இருக்கு. வசனம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகல. சோ ஆகவே நம்ம சம்மரிக்கு வந்துடலாம். சம்மரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பிரதீப் ரங்கநாதோட இதுக்கு முந்தைய படங்கள் பாத்தீங்கன்னா லவ் டுடே, டிராகன், டியூட், இந்த 3க்கும் கம்பேர் பண்றப்ப வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு லெவல் 2 லெவலே குறைஞ்ச மாதிரி இருக்கு. விக்னேஷ் சிவனுக்கு வந்து நானும் ரவுடிதானுக்கு அப்புறம் வந்துட்டு பெரிய ஹிட் எல்லாம் கொடுக்கல. மற்ற 2 படம் வந்ததும் கூட வந்துட்டு ஒரு மீடியாக்கர் ரேட்டு தான் சேரும் தான் நினைக்கிறேன். ஒரு 2 காலில் அதுவும் இந்த இதுதான் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ படத்துல வந்துட்டு ஃபன்னா போய் அனிருத் மியூசிக்கை லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கேமரா ஒர்க்கவே பார்க்கலாம், இந்த தியேட்டர்ல வந்து சாங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க தான் பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து படத்துல வந்துட்டு இதுவும் வந்து டேக் அவே பஞ்ச் நடக்குதுல்ல. சோ நீங்க சம்மரைஸ் பண்ணி முடிச்சிருங்க. கண்டிப்பா. இது ஆக்சுவலா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒன்லி ஃபார் ஜென்சி கிட். அந்த யங்ஸ்டர்ஸ் போய் உட்காந்து ஜாலியா நம்ம உட்காந்து விசில் அடிச்சோமா, படம் பார்த்தோமா, கீர்த்தி ஷெட்டியை பார்த்தோமா, 2 பாட்டை ரசிச்சோமா அப்படின்னு பாக்குற அந்த பசங்களுக்கு ஓகே. எனி ஒன் மோர் தென் 30 உள்ள போனா நெடுஞ்சிட்டு தான் உட்காந்துருக்கணும். ஏன்னா எந்த விதமான இதுவுமே இல்ல, நமக்கு ஈர்க்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களுமே அதுல இல்ல. மோரோவர் இன்னொரு விஷயம் நான் இந்த பிரதீப் ரங்கநாதன் கிட்ட நான் முதல் படத்துல இருந்தே சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அவர் மேக்கப்பும் இல்லாம தலையும் சீவாம தூங்கி எந்திரிச்ச மாதிரியே படத்துல 3 படத்துலயும் வந்துட்டாரு அவரு. இன்ஃபேக்ட் இப்போ நீங்க 2040 நடக்கிற கதை இல்லையா, இப்போ 2040 அதுலயாவது கொஞ்சம் நீட்டா இருக்கலாம்ல அவரு.
அவர் அந்த மண்டையும் இதுவும் எனக்கு உண்மையாலுமே இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஒரு ஹீரோன்னா இப்படிதான் இப்போ நான் வந்து அந்த மாதிரி கலைஞ்ச கலையோட வரவங்க எல்லாம் நம்ம இப்ப கிராமத்து பசங்க எல்லாம் வராங்க, அவங்களை எல்லாம் நம்ம ரசிக்கத்தான் செய்யறோம். இப்போ ஒரு அர்பன் லுக்குன்னு வரும்போது அந்த லுக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் இப்படிங்க எப்பவும் போலதான் வருவேன், தூங்கி எந்திரிச்ச மாதிரிதான் வருவேன், இல்ல சோகத்தோட இருக்கிற மாதிரிதான் வருவேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு இந்த படத்தோட எனக்கு தெரிஞ்சு அது நின்றும். அடுத்த படத்துக்கு இதே மாதிரி வந்தாருன்னா டெஃபினட்டா ஹி வில் லூஸ் தி சார்ம் ஆக்டர். அதான் கண்டிப்பா சொல்லணும். கீர்த்தி ஷெட்டி நல்லா அழகா இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ் அண்ட் மேக்கப் சொல்லணும், அட்டகாசம் பண்ணிருக்காங்க. அந்த அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்குன்னு வந்து கூவம் சர்க்கஸ்ன்னு போடுறது அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது. See, we are only 15 years அப்படின்னு வச்சுக்கீங்களேன். அந்த 15 வருஷத்துல அவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட்லாம் மெட்ராஸ்ல வந்துட போறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி this is only for youngsters, not for family. Absolutely. So that's it. Thanks Madhu for coming in. நான் சொன்ன மாதிரி டாப் ஜட்ஜ் வந்து போய் என்ஜாய் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸை போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் 30 வயசுக்கு மேல இருந்தா நீங்க கதையெல்லாம் பாக்குறோம், எங்களுக்கு லாஜிக் எல்லாம் வேணும்னா தட்ஸ் நாட் த மூவி ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.